50% மகளிர் பின்தங்கி இருக்கிறார்கள் இந்தியாவில் சொல்றாங்களே. இங்கே தமிழ்நாட்டில் நாம் செயல்படுத்தும் திட்டங்களை எல்லாம் இந்தியா பூரா நாம் செயல்படுத்தினால் உலகு இந்தியாவை திரும்பி பார்க்கும். பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் ஏன் நாங்கள் முதல்ல மக்கள் நீதி மையத்தில் அறிவித்தோம். இல்லத்தரசிகளுக்கு உதவித்தொகை என்னென்னமோ கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் கிண்டல் பண்ணாமல் உற்று கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி ஒரு காரணத்துக்காக நான் இங்கே வந்தேன் என்றாலும் என்னுடைய வாதம் சரியானது. கட்டணமில்லாமல் பயணம் மகளிருக்கு என்னும் அந்த திட்டம் ஏன் தமிழ்நாட்டுடன் முடிய வேண்டும்? இந்தியா பூரா ஏன் வரக்கூடாது? என்னையா செலவுக்கு வழி வகுத்து வச்சிருவான் போல் இருக்கேன் அப்படின்னு அங்க பதறுவது எனக்கு புரிகிறது. ஆனா அதுதான் நல்ல அரசியல். அதை செய்யுங்கள். செய்தால் எனக்கு விமர்சனம் இருக்காதே. எனக்கு தனிநபர் மேலு கோபமோ வியத்தலும் இல்லமே, இகழ்தலும் இல்லமே. அதனால எனக்கு அந்த வியப்பெல்லாம் கிடையாது. நல்லது செஞ்சா பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நாம ஒருத்தர் ஓட்டு போட்டு உயர்த்தி விட்டதில்லாக நான் என் மகந்தை அந்த உயரத்தில் இருப்பவர்களுக்கு கூடாது. இந்த இடத்தில் அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நின்று கொண்டு முன்னும் சோற்றிலும் வெற்றிலையிலும் இருக்கும் நாரணனே, நானன்றி நீயும் இல்லை நாரணனே என்று பாடிய இடம் இது. இந்த வைணவம் நனைத்த ஈரம் இன்னும் காயவில்லை இங்கே. அது என் படத்தில் பாடலாக வெளிப்படுகிறது. அனைவருக்கும் இடம் உண்டு என்பதற்கு நானே ஒரு பெரிய சாட்சி. நான் என்ன நினைக்கிறேனோ, எப்படி வாழ நினைக்கிறேனோ அப்படி வாழ்வதற்கான அனுமதியை தமிழகம் தந்தது. அதற்கு முன்பாக என்னுடைய தந்தையார் திரு சீனிவாசன் அவர்கள் தந்தார்கள். எனக்கு எந்த மதச்சாயலும் இல்லாமல் வளர்வதற்கு வழிவகுத்து கொடுத்தார்கள். அப்படி வளர்ந்த இந்த சின்ன செடி இங்கே நின்று காற்று வீசிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு முன்னால். அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த இடத்துடைய சரித்திரத்தை பத்தி சொல்றேன்னு நீங்க கொஞ்சம் நினைக்க கூடாது. மருதநாயகம் என்ன மாதிரி ஒரு 100 மடங்கு அதிகமாக குரல் கொடுத்தவர் எங்க வெள்ளக்காரனையே எதிர்த்து. அப்ப அவங்க தானே இதை பூரா மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி இருந்தவங்க. மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி இந்திய துணை கண்டத்தையே கையில் வச்சிருக்காங்கிறதுக்காக எல்லாருக்கும் சல்யூட் அடிக்க முடியாது. அப்படி எதிர்த்து பேசிய ஒரு ஆள் 1757 1757 ஞாபகம் வச்சுங்க தேதிய. அதுக்காகத்தான் சொல்றேன். கமாண்டர் ஆஃப் சிப்பாயாக இருந்தவர் மதுரையில் மன்னனாக தன்னை மாற்றிக்கொண்டு நீ யார் எங்ககிட்ட வரி கேட்பதற்கு என்று கட்டபொம்மனுக்கு முன்பாக கேட்டவர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம சிப்பாய் மியூட்டினி என்று மார்தட்டிக் கொள்கிறார்களே, அது நடந்தது நம் பாடப்புத்தகத்தில் படித்திருப்பீர்கள். இங்கே தலை கருத்தவர்களும் வெளுத்தவர்களும் எல்லாரும் அதை படிச்சிருக்கீங்க. ஆனால் அது சொல்லும் தேதி 1857. நான் சொல்ற தேதி 1757. ஆக தேசம் என்ற ஒரு வரைபடத்தின் முழு உருவம் புரியாத போதே தன் மனதில் அதை வரைந்து கொண்டவர் மருதநாயகம் அவர்கள். அவர் இருக்கவே கூடாதுன்னு 4 துண்டமா வெட்டி தலையை கொண்டு பார்வைக்கு வைத்த இடம் திருச்சி. அதுக்கு என்ன இப்ப பழி வாங்க சொல்றீங்களா? பழி வாங்க வேண்டாம், ஞாபகம் வச்சுங்க சரித்திரத்தை. எதிர்த்து குரல் கொடுப்பவனை இல்லாமல் செய்வது என்பது ஒரு விதமான அரசியல். எதிர்த்து குரல் கொடுத்தாலும் என்ன சொல்லுகிறான் என்று கேட்பதுதான் நம்முடைய அரசியல், இந்தியாவின் அரசியல். என்ன காந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு? அப்படி சொல்லலைங்க. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் சேர்ந்து
அதை வாங்கி கொடுத்தார்கள். அதில் சுபாஷ் சந்திர போஸும் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதீங்க, எழுந்து நடங்கன்னு சொன்ன முதல்ல ஆளு காந்தியார் தான். அவர் கூட வேலை செஞ்சவர், அவருடன் மாற்று கருத்து உள்ளவர் இதோ இங்க உட்கார்ந்துருக்காரு பொம்மையா. அவங்கெல்லாம் காந்தியாருக்கு மாற்று கருத்து எடுத்து வைத்தவர்கள். இருந்தாலும் விடுதலை பத்திரிகையில் காந்தியார் அவர்களுடைய கொலைக்கு பிறகு அவர் எழுதிய தலையங்கம் பழைய தலைகளுக்கு ஞாபகம் இருக்கும், இன்னும் சிறிய தலைகளுக்குள்ளும் அந்த சரித்திரம் நுழைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அண்ணன் தம்பிகளை மோதவிட்டு பார்ப்பது ஒரு அரசியல் தந்திரம். அது இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பண்பாட்டு பிரச்சனை, மொழி பிரச்சனை இவையெல்லாம் கிளப்பி அரசு செய்யும் தவறுகளை போர்த்தும் போர்வையாக இவை பயன்படுத்தப்படுகின்றன. அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ், இதெல்லாம் எனக்காக வேலை செய்பவர்கள். நான் சரியா வரி கட்டுறாள், அது எனக்காக வேலை செய்யுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது வேற யாரோ பயன்படுத்துறாங்க, வேட்டை நாய் மாதிரி. ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி போட்டதும் இங்க சிறு குறு தொழிலாளர்கள்லாம் கண்ணியமா முதலாளியா இருந்தவங்கெல்லாம் மறுபடியும் என்ன எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பதற நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டாங்க. சரி, இதெல்லாம் பண்ணி குழப்பிட்டோம்னா இங்க பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. பிடிக்கல, வழுக்குது தமிழ்நாடு. அப்ப கவர்னர் அனுப்பி வைப்பாங்க. ஒவ்வொரு அந்தந்த ஸ்டேட்ல எங்கெங்க இடைஞ்சலா இருக்கோ அங்க கவர்னரை அனுப்பி வைப்பாங்க. அதுவும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்ல யார் முதல்வர் பாருங்க, தூக்கி உள்ள போடுங்க. அப்ப மற்ற முதல்வர்கள்லாம் பயந்துருவாங்கன்னு. அவர்கள் முதல்வர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கெல்லாம் முதல்வர்கள் நீங்கள். முதல்வரை தேர்ந்தெடுப்பதே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும். அதனால இந்த பயமுறுத்தல்லாம் எத்தனை பேரை பயமுறுத்துறது? 100 கோடி பேரையா? நடக்காது. அதுவும் நடக்கல அப்படின்னா ஓட்டிங் மெஷினை தூக்கிட்டா சரியா வரும். அதுவும் நடக்கலைன்னு வச்சுக்க, இப்ப பொட்டியே தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அதுவும் பார்த்துருக்கோம். அதை பார்த்துருக்கோம்னா சிசிடிவி வழியா தான். இதெல்லாம் இன்றைய நிதர்சன சத்தியங்கள். இந்த ஆட்சி வரும்போது என்ன சொன்னாங்க? நீங்கள் சிலிண்டர் வாங்குங்க, உங்கள் பேங்க்கில் பணம் வரும்னு. இந்த தாய்மார்கள் இருக்கிற பக்கமாக அந்த கேள்வி கேட்டோம்னா, வந்துதா பேங்க்கில் பணம் வந்துதா? சிலிண்டர் விலை என்ன? கணக்கு சொல்கிறாங்க. அதாவது உலகம் பூரா கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போது லாபத்துக்கு நமக்கு விற்ற அரசு அங்கே அமர்ந்திருக்கிறது. அதை விமர்சிக்க வேண்டியது நம் கடமை. ஞாபகப்படுத்துறதுக்கு தாங்க நான் இங்கே வந்திருக்கேன். வேற எதுவும் கேட்டு வரல. தம்பிக்காக சீட்டு கேட்டு வந்திருக்கேன் நான், எனக்காக இல்லை. இதில் என் கட்சிக்காரங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கும். அதெல்லாம் நோ பெயின் நோ கெயின், தாங்கிக்க இந்த வலிய, நாளை நமதே என்று சொல்லி இருக்கிறேன். பட்டேலுக்கு சிலை, பாராளுமன்ற கட்டடம், மோடி ஸ்டேடியம். ஆனால் ஏழை மக்களுக்கு அது இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க இருக்குங்கிறது தான் கேள்வி. இருக்கு, நல்ல எண்ணம் இருக்கு. இந்த வடை பசியை ஆற்றாது. ஏனால் இது வாயால் சுட்ட வடை. அது நோயாத்தான் முடியும். அதனால அங்க ஆஸ்பத்திரி இருக்காது. ஆனா அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி, அரசியலில் மதம் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. அற்புதமாக மதம் வாழட்டும், அதற்கு மதம் ஏதுவாக இருக்கட்டும், உயர்ந்து நிற்கட்டும் மதம் இதுபோல். ஆனால் அதையும் இதையும் கலக்கக்கூடாது. அது உங்கள் மனதில் இருக்க வேண்டியது, அரசு நடைமுறையில் புழங்க வேண்டியது. இதை ரெண்டையும் நீங்க தான் கலக்காம பார்த்துக்கணும். ரெண்டுமே உங்கள் சொத்து. அதை தனித்தனியா பிரித்து வைக்கணும்.
நீங்க வெறும் ஜங்கம சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் இது மகனுக்கு இது இரண்டாவது மகனுக்குன்னு பிரிச்சா போதாது. இதையும் வெகு ஜாக்கிரதையாக, மதம் வேறு, அது எனது, எந்த மதமாக இருந்தாலும் அது எனக்கு சம்மதமே. எனக்கு இருக்கான்னு கேட்டா இல்லை, எனக்கு இதுதான் மதம், எனக்கு மனிதன் தான் மதம். 2000 வருஷம் பின்னாடி போய் கேட்டாலும் சொல்வதற்கு குரல்கள் இருக்கின்றன. என் மூதாதையர்கள் எதிரொலிக்கிறார்கள் எனக்காக. இன்னும் இங்க வந்தா உணர்ச்சி பெருக்கில் நான் நிறைய பேசிட்டு இருப்பேன். இன்னும் அடுத்த ஊர்களுக்கு எல்லாம் போகணும், உங்கள் அனுமதியில் தான் போக முடியும். ஆனால் வந்த வேலை என்பதை என்ன என்பதை மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். தம்பி துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும். இது எனக்காக நான் கேட்கும் விஷயம் அல்ல, நமக்காக நான் நினைவுபடுத்தும் விஷயம். இங்கே பெருந்திரளாக கூடிய உங்களுக்கு நன்றி. வழக்கறிஞர் திரு ப. தாயகம் கவி அவர்களுக்கு நன்றி. திமுக அமைப்பு செயலாளர், சென்னை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர். அதுபோக நான் முதலில் சொன்னேனே பெருமையாக, அந்த அவருடைய மைந்தன் திரு அருண் நேரு அவர்களுக்கு நன்றி. ஜவஹர்லால் நேருவின் குடும்பம் போல் தொடர்ச்சியாக நல்லதுகளை செய்ய முனைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பல ஊரில் போகும்போது கேட்பேன், இந்த ஊர்லேயும் கேட்டால் தப்பு இல்லை, தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டாங்கிறாங்க அந்த தமிழ் ஆளுக, சரியில்லைப்பா என்றெல்லாம் சொல்பவர்களுக்கு ஒன்று கேட்கிறேன். கட்டபொம்மன்கிற பெயரில் யாராவது பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ இருக்கா? பாபு சிதம்பரத்தான் நினைவாக சிதம்பரம்னு யாராவது பேர் வச்சுட்டு இருக்காங்களா? ஆனால் இங்கே இந்த தெருவில் இப்போ நான் போஸ் அப்படின்னு குரல் கொடுத்தா 2 பேர் திரும்பி பார்ப்பாங்க, இன்னும் ஜாஸ்தியாக திரும்பி பார்ப்பாங்க. காந்தி அப்படின்னு கூப்பிட்டா என்னையா அப்படின்னு ஒருத்தர் திரும்பி பார்ப்பார். நேரு அப்படின்னு கூப்பிட்டேன்னா அவங்க வண்டியில் இருக்கிறவரும் பார்ப்பாரு, வெளியே இருப்பாங்க. நாங்களா தேசிய நீரோட்டத்தில் கலக்காதவர்கள், நீங்கள் தான் அது. கலக்க பழகுங்கள். மாவட்ட செயலாளர் திரு க. வைரமணி, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம். பழனியாண்டி, மாநகராட்சி மேயர் திரு மு. அன்பழகன், ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் திரு ராம்குமார் அவர்கள், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், தோழமை கட்சியினர், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நாளை நமதே. வணக்கம்.